வணக்கம்மா. ஐ ஆம் சத்யன் சந்தோஜி சித்தர் சாம்பசிவம். சென்னை அயப்பாக்கத்தில் வசிக்கிறேன். சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை. இப்போது 50 ஆண்டு காலமாக நான் நீரூற்று பார்க்கும் தொழில் செய்கிறேன். நான் குறிப்பிடுவது எந்த மனை எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும், பாறையாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், கல்லாக இருந்தாலும், முள்ளாக இருந்தாலும் நான் சொல்கிற பாயிண்டில் தண்ணி வரும். எப்படின்னா, நீரூற்று என்பது ஒரு 3 இன்ச் அகலம் 4 இன்ச் அகலத்தில் பூமிக்கடியில் மட்டம் கிடைக்கிற இடத்துக்கு பள்ளத்தை நோக்கி போகும். அதை கரெக்டாக சென்டராக மார்க் பண்ணணும். எந்த நீரூற்று நிபுணராக இருந்தாலும் சென்டர் மார்க்கிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் தண்ணி ப்ரெஷராக மேலே எடுக்க முடியும். எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு இன்ச்சு தள்ளி போயிட்டாலும் ஒதுங்கிட்டாலும் ப்ரெஷர் வராது, தண்ணி வராது. என்ன காரணம்னா, பிட்டு வந்து 6 இன்ச்சு பிட்டு, ட்ரில் பிட்டு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சுக்குள்ளே மையமாக தண்ணி கிடைக்கிற மாதிரி மார்க் பண்ணணும். அதை விட்டுட்டு ஓரமாக பண்ணக்கூடாது. அதே போல் நீரூற்று பார்க்குறவங்க சென்ட்ரு மார்க்கிங் பண்ணி சரியானபடி மார்க் பண்ணால் தான் ப்ரெஷர் கொடுக்கும். வண்டி ஓட்டுறவங்க ரசமட்டம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ட்ரில்லர் வந்து அவங்க வண்டிக்காரங்க வந்து அஜாக்கிரதையாக பார்ப்பாங்க. எப்போவுமே போர் ஓடும்போது பாயிண்ட் பார்த்தவர் வந்து அங்கே இருக்கணும். பாயிண்ட் பார்த்தவர் கட்டாயம் இருக்கணும். அவர் இல்லாமல் போர் ஓட்டக்கூடாது எந்த சூழ்நிலையும். ரசமட்டம் பார்க்குறதுக்கு விவசாயிக்கு தெரியாது. ட்ரில்லர் வந்து அஜாக்கிரதையாக வச்சு விட்ருவார். 1 mm, அதாவது 1 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரிக்கு நேரில் மார்க் பண்ணுறதுக்கு 89 டிகிரி மார்க் பண்ணால் ஒரு அடிக்கு 1 mm மாறி போகும், சைடில் விலகி வரும். அதாவது 1000 அடிக்கு 3 அடி 4 இன்ச்சு தள்ளி போகும். அப்போ தண்ணி எங்கே கிடைக்கும்? 1 இன்ச்சு தள்ளினாலே தண்ணி வராது. 3 அடி போனால் தண்ணி. அதனால தான் ஃபெயிலியர் ஆகிறது காரணம். ட்ரில்லரும் பாயிண்ட் பார்க்குறவரும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னைக்கும் நான் வந்து இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான பாயிண்ட் பார்த்துருக்கேன். ராஜஸ்தான் வரையிலும் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா இடமும் ஒரு மாதிரி இருக்கு. மட்டமெல்லாம் பூமியே ஒரு அடியில் ஒரு பூமி இருக்கிற மாதிரி மட்டமெல்லாம் வரும். 20 அடி ராடு உள்ளே போகும் மட்டம். அது மாதிரிலாம் நான் எடுத்திருக்கேன். பாயிண்ட் பார்த்து தண்ணி எடுக்கிறதுல ரொம்ப திறமையானவர் நான். எனக்கு 75 வயசு. கூப்பிட்ற இடத்துக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போனால் வருவேன், வந்து பார்த்து கொடுப்பேன். பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பீஸு இருந்து ஓட்டி கொடுத்தா ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பேன். இருந்து ஓட்டி கொடுக்க, ஏன்னா முழு தண்ணி எடுத்து கொடுக்கணும். 8 மணி நேரம் நான் அங்கே இருக்கணும். அதுக்காக 10,000 ரூபா வாங்குவேன். சும்மா சாதாரண பாயிண்ட் பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை. பாயிண்ட் பார்க்குறது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். இதே போல் பாயிண்ட் பார்க்குறது இதோ இந்த பெண்டுலம் தான் ரொம்ப அக்யூரேசியாக காட்டுறதை பாருங்கள். இந்த பாருங்கள். இப்போது இதில் மேற்கிருந்து கிழக்கு, வடக்கிருந்து தெற்கு தான் ஊற்று போகும். மேற்கிருந்து கிழக்கு போகிற ஊற்று, இந்த ஊற்று சுமார் 1.5 இன்ச்சு தண்ணி, 1 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சு வரையில் வரும். இதே இன்னொரு ஊற்று சந்திக்கும் பாருங்கள். இப்போயே பாருங்கள் இன்னொரு சந்திக்கும். இதோ இப்போ ஆப்போசிட் சைடில் இன்னொன்று சந்திக்குது. இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் பாயிண்ட்டு. இதுதான் பாயிண்ட்டு. வட்டமடிக்கு பாரு, இதுதான் பாயிண்ட்டு. இந்த இடத்துல 2 இன்ச்சு தண்ணி, 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு சுமாராக வரும். 2 இன்ச்சுக்கு மேலே வராது, 2 இன்ச்சு வரும். 2 இன்ச்சு தண்ணியும் அற்புதமாக எடுக்கலாம். இந்த பாயிண்ட்டு எத்தனை ஊற்று சந்திக்குது, எங்கெங்கேருந்து வருது? மேற்கிலிருந்து கிழக்கு தான் வரும், வடக்கிலிருந்து தெற்கு தான் வரும், வடமேற்கிலிருந்தும் தென்மேற்கிலிருந்தும் மூளை டயகனலாக வரும். கிழக்கு இருந்தோ தெற்கு இருந்தோ ஒருபோதும் தண்ணி வராது. ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய சாயில் அப்படி, பாறையுடைய சாயில் அந்த மாதிரி சரிவு இருக்குது. அந்த சரிவுப்படி தான் தண்ணி வரும். அதை தெரிஞ்சு எந்த ஊற்று வந்து மவுத்து வழியாக வெளியே போகுது, எந்த ஊற்று வராமல் இருக்குது அப்படி துல்லியமாக நான் சொல்லுவேன். அதே போல் எப்படிப்பட்ட பாறையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ மோசமான பாறையாக இருந்தாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன். மட்டம் இருக்கிறது எனக்கு தெரியும். இதோட நான் ஆன்மீகத்தில் தலை சிறந்த சக்தி பெற்றவன். 300 நாட்கள் உணவின்றி தவம் இருந்து நமச்சிவாயங்கிட்ட சக்தி வாங்கின சித்தர் நான். போகர் சித்தருக்கு கொடுத்துருக்கிற அத்தனை சக்தி எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய சக்தியை வெளிப்படுத்தத்தான் இப்போ இந்த நீரூற்றில் வாரேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே அதனால தான் பண்ணுறேன். நான் நீரூற்றுக்கள் ஏராளமான மழைப்பொழிவு இருக்கிற இடம், அதாவது இமயமலை,
அமேசான் ஃபாரஸ்ட், அமேசான் காடு, அதுபோல் இருக்கிற இடத்துலேருந்து நீரூற்றுகளை நம்ம இந்த ஊரில் தண்ணி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரவழைக்க முடியும். நான் அதுக்கு மந்திரம் இருக்குது, தெய்வத்தினுடைய பாக்கியம், எனக்கு மகா பாக்கியம் இருக்குது. நான் வேண்டுனா ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 4 செகண்டில் தண்ணி இந்த இடத்துக்கு வந்துடும். அதை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உங்கள் முன்னாடியே வரவழைச்சி காட்டுறேன். அதுக்கு சாதனையாக படைத்து அரசாங்கத்தை தான் நான் இப்போ வேண்டிக்கிறேன். அரசாங்கம் ஆன்மீகம்னா தயங்கக்கூடாது. ஆன்மீகத்தால் முடியாதது அறிவால் முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. விஞ்ஞானத்தால் முடியாததையும் ஆன்மீகத்தால் முடிக்கலாம். இயற்கையை வெல்ல இறைவனால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. கடல் பொங்குது, மலை சீருது, இதெல்லாம் யாரால் எப்படி தடுக்க முடியும்? நிலநடுக்க வர்றது எப்படி தடுக்க முடியும்? சொல்லலாம், நிலநடுக்க வரப்போகுது, வரும், எல்லாம் சொல்லலாம் அறிவை பயன்படுத்தி. ஆன்மீகம் இல்லாமல் அதை ஒருபோது எதிர்கொள்ள முடியாது. நானும் படித்தவன் தான், அரசாங்க உத்தியோகம் பார்த்தவன் தான். ஆன்மீகத்துக்கு ஏவாருன்னா ஆன்மீகத்தால் முடியாது எதுவுமே இல்லை. இப்போது ஆன்மீகம் அனுபவம் வாய்ந்த சித்தர்கள் தெரியும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் தவம் இருந்து வலிமை பெற்றிருக்கோம். அந்த வலிமையில் இப்போ தண்ணி வரவழைக்கிறேன் பாருங்கள். இங்கே தண்ணி இல்லாமல் இருக்கும், அதே இடத்துல தண்ணி வரவழைச்சி காட்டுறேன். இந்த இடத்துல தண்ணி இல்லை, இந்த இடத்துல தண்ணியில் ஆடவே இல்லை. இப்போ வரவழைக்கிறேன் பாருங்கள். எது மேற்கு இதோ பாருங்கள், இப்போ மேற்கிலிருந்து கிழக்க வர வைக்கிறேன். இதோ மேற்கிலிருந்து கிழக்கில் 2 ஊற்று ஜோடியாக போகுது பாருங்க. 2 இன்ச் வாட்ரு, அருமையான வாட்ரு. இது 6 அடி வித்தியாசம், 6 அடி தூரத்தில் 2 ஊற்று ரயில்வே லைன் போல் ஜோடியாக போகுது. இது பேர் சிவசக்தி நீரோட்டுன்னு பேர். தேவலோக தீர்த்தம்னு பேர் இந்த தண்ணிக்கு. இந்த சிவசக்தி நீரோட்டில் இப்போ வடக்கிருந்து தெற்கு நோக்கி கொண்டு போகும். இந்த பாருங்கள், இந்த 2க்கு மேலே வடக்கிருந்து தெற்கு நோக்கி போகும். இப்போ இதுதான் பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, 6 அடி வித்தியாசத்தில். இதை நான் துல்லியமாக மார்க் பண்ணல, சும்மா தோராயமாக பண்ணுறேன். இந்த 2 பாயிண்டில் தெற்கு பகுதியில் இருக்கிறத ட்ரில் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறணும், அதில் மோட்டர் வைக்கக்கூடாது. வடக்கு பகுதியில் இருக்கிறத ட்ரில் பண்ணி விட்டுறணும். தெற்கு பகுதியில் இருக்கிறது இங்கேருந்து தான் தண்ணி அங்கே ஓடும். அங்கே ஓடும்போது இங்கே பொத்து விட்டு மேலே ஊறி கேப்பில் அங்கே வரும். அந்த தண்ணியோடு சேர்ந்து வெளியே வரும். அப்போ பெரிய நீர் ஊற்று அந்த இடத்துல கிடைக்கும். 2 போரை ஓட்டி ஒரு போட்டில் உறிஞ்சினா 3 இன்ச்சு தண்ணி 2 இன்ச்சு தண்ணி உறிஞ்சலாம், அற்புதமாக வரும். இதுதான் நான் வரவழைக்கக்கூடிய நீரூற்று. இந்த நீரூற்றுக்கு போர் ஓட்டி ஒரு 10 பாயிண்டாவது ஓட்டினா 7 பாயிண்ட் ஓட்டி பரிசோதனை பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கேன் பெரம்பலூர் மாவட்டத்தில். அதனால் தைரியமாக சொல்லலாம், இது யார் வேணாலும் என்கிட்ட சோதிக்க வரலாம், அல்லது அரசாங்கமே என்னை கூப்பிட்டு சோதனை பண்ணி காட்ட சொல்லலாம். நான் உடனே சோதனை பண்ணி காட்டி வெற்றியாக்கிறேன். இப்போ டெல்லியில் தண்ணி இல்லாமல் இருக்குது, பெங்களூரில் தண்ணி இல்லாமல் இருக்குது. டே 0 பாயிண்ட் ஆனாலும் கவலை இல்லை, தண்ணியை வரவழைப்பேன். எம்டி ஏரியாவில் காலியாக இருக்கிற பூமிக்குள்ளே எங்கேருந்து வேணாலும் நீர் ஊற்று இருக்கிற பகுதியிலேருந்து வரவழைச்சிடுவேன். அதனால் பூமியினுடைய நீர் மட்டம் ஏறும். இதே இடத்துக்கு ஆயிரக்கணக்கான நீரூற்று வரவழைச்சா லட்சக்கணக்கான நீரூற்றுகளை வரவழைச்சிடுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு 1 இன்ச்சு வைங்க தண்ணி, ஒரே 1 இன்ச்சு. 500 பாயிண்ட்டுக்கு 500 இன்ச்சு, 1000 பாயிண்ட்டுக்கு 1000 இன்ச்சு. 100 அடி விட்டம், 100 அடி அகலத்து, 100 அடி விட்டமுள்ள பைப்பில் போகிற மாதிரி போகும், பெரிய காவிரி ஆறு மாதிரி. அது உண்டாக்க முடியும், உண்மைதான். அந்த காலத்தில் தேவர்கள்லாம் போரிட்டு வரும்போது பூமியை கீறுவாங்க, நீர் கொந்தளிச்சு வெளியே வரும். அதுபோல் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் கருமாரி நீர் கொடுக்குறான். கருமாரி நீர் கொண்டு வான்னு சொன்னேன், கருமாரி நீர் கொண்டாந்து கொடுக்குறான். என்னுடைய சக்தி அது மாதிரி, தவம் அது மாதிரி. அதை நம்பித்தான் ஆகணும். யாருமே நம்ப முடியாது, சொல்ல முடியாது. ஆன்மீகத்தால் முடியாது எதுவும் இல்லை, கண்டிப்பாக முடியும். இதுக்கு கவர்மெண்ட்டும் பொதுமக்களும் ஆதரவு தரணும். சத்யன் சந்தோஷி, நன்றி.